பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனா 1:14-15 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் மித்தம் எங்களை அழித்து போடாதையும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மனுஷனுடைய தவறு நிமித்தமாக நீர் எங்களை அழித்து என்ன பண்ணாதே, அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும். ஆண்டவற்றை அவங்க கேட்குறாங்க கர்த்தரோட. அந்த யோனா சொன்ன பின்பு அப்ப சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று பாருங்க, நல்லா கவனிங்க. தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. தேவையாங்க சமுத்திரத்துல தூக்கி போடணும்னு தேவையா? அழகா ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ போய் என்ன பண்ணு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல சொன்னார், அவ்வளவுதான். கடினமான வேலையை சொன்னாரா ஆண்டவர்? இல்லையே. ஆனா பாருங்க, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் பாருங்க மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. அவரை தூக்கி என்ன பாருங்க, இப்ப அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியல. யோனாவை என்ன பண்ணிட்டாங்க, சமுத்திரத்துல கடல்ல தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள், ஒரு ஆத்துமா கூட தப்பி இருக்காது. அல்லேலூயா. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் பாருங்க, அவரை அந்த கடல்ல தூக்கி போட்ட உடனே மும்முரத்தை விட்டு, அதோடைய கோபத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏன் கோபம் வருதுன்னு கேட்குறீங்களா? ஆனாலும் பாருங்க, அவர் சாந்தம் உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனா பச்சிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படியணுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் கோபப்பட்டார். ஆலயத்தை, இந்த தன்னுடைய அந்த ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் ஆக்கினார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த ஆலயத்தை அவர் பாருங்க, அவர் பரிசுத்தமுள்ள ஆலயம், அவர் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த இருதயமாகிய பலகை நமக்கு இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவன் அமர்ந்துதான் அந்த அவரை யோனாவை தூக்கி போட்டவுடன் என்ன பண்ணிட்டது, சமுத்திரம் அப்படியே அந்த அலை அமர்ந்து விட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தின் பிரகாரம் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது எது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே அமைதல் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே எந்த ஒரு பிரச்சனைக்கு அங்க வேலையே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்திருக்கோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.